அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். இந்த காணொளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மட்டுமல்லாது யாரெல்லாம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் உரிய காணொளியாக இதை நாம் கொடுக்க இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு படிப்பவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது மாணவர்கள். இன்றைக்கு கேள்வி என்னன்னா, படிப்பது சுவையா சுமையா? அதான் எல்லோரும் படி 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 என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எப்படி படிப்பது என்று யாரும் சொல்லுவதில்லை. அப்போ நாம் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் விட்டிருக்கிறோம். அதனால் மாணவர்கள் அதனை சுமையாக நினைக்கிறார்கள், சுவையாக நினைப்பதில்லை. அந்த சுமையை இறக்கி வைத்துவிட்டு அதை சுவையாக மாற்றக்கூடிய காணொளி தான் இந்த காணொளி. நண்பர்களே, மாணவர்கள் எப்படி படிக்க வேண்டும், எப்படி மனதிலே நிறுத்த வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாம் இந்த காணொளி வாயிலாக பார்க்க இருக்கின்றோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். கல்வி என்பது கட்டாயமான ஒன்று. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் இவ் உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை படைப்பு புத்தகங்களையும் கற்று தேர்வது என்று சொன்னால் பல யுகங்கள் பிறக்க வேண்டும். பல யுகங்கள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாது. ஆனால் இப்பொழுது கிடைக்கின்ற இந்த யுகத்திலே, இந்த ஜென்மத்திலே நம்மால் எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கருத்துக்களை புத்தக வடிவிலாக கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்களோ அதனை கற்று தேர்வது, அதை படித்து பயன்பெறுவது நம் ஒவ்வொருவருடைய கடமையும் ஆகும். வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக சொல்லுகிறார் எப்படி படிக்க வேண்டும் என்று. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த 7 சீர் 1.25 அடியில் வள்ளுவ பெருந்தகை இந்த மாணவர்களுக்கு அல்லது படிப்பவர்களுக்கு அத்தனை விஷயத்தையும் சொல்லிடுறார். கற்க, நான் சொன்னேன் இல்லையா, தொடர்ந்து படியுங்கள். படிப்பு என்பது தேவை. கற்க கசடு அற, தவறில்லாமல், விண்ணமில்லாமல், புரிந்து உணர்ந்து படிக்க வேண்டும். படிக்கிறத உணர்ந்து புரிந்து படிக்கணும். அப்படி படித்த பின் கற்பவை, எதெல்லாம் படிக்கணுமோ படித்த பிறகு நிற்க அதற்கு தக. அந்த நாம் என்ன படித்த விஷயங்கள் நாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் வழியிலே நாம் நடக்க வேண்டும். அவர் நிற்கன்னு சொல்கிறாரு, நான் நடக்கன்னு சொல்கிறேன். அப்படின்னா அதாவது அந்த அவங்க கொடுத்திருக்கிற நல் வழியிலே உறுதியாக நின்று அந்த பாதையிலே நடக்க வேண்டும் சொல்கின்றேன். அவர் அந்த பாதையிலே நிற்க வேண்டும். அந்த கருத்திலே
ஸ்ட்ராங்காக நின்று நம்ம போகணும்னு சொல்கிறார். இதுதான். ஸோ இப்போ இது எந்த வகையிலே மாணவர்களுக்கு நாம் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஒரு 5-6 விஷயங்களை மட்டும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா அற்புதமாக அந்த பாடத்திட்டங்களை மாணவர்கள் தங்கள் மனதிலே நிறுத்தி கொண்டு விட முடியும். புரியுதுங்களா? அப்போது முதல் பாயிண்ட் என்னென்னா, நாம் வகுப்பறைக்கு போகிறோம், வகுப்பறையிலே அமர்கின்றோம். அமர்ந்த பிறகு என்ன பாடத்திட்டம் அன்றைக்கு முதல் வகுப்பிலே நடத்தப்பட போகிறது என்பதனை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். என்ன பாடத்திட்டம் நடத்த போகிறாங்க, என்ன வகுப்பு நடத்தப்பட போகிறது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அப்படி தெரிந்து கொண்ட பிறகு செய்ய வேண்டிய ஒரு சின்ன செயல் என்ன அப்படின்னா, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த வகுப்பில் என்ன பாடத்திட்டம்னு புரிஞ்ச பிறகு உங்கள் அடிவயிற்றிலிருந்து மூச்சு காற்றை இவ்வாறு மூச்சு காற்றை அடிவயிற்றிலிருந்து இழுத்து வெளியே விடுங்க. 3 முறை செஞ்சிருங்க. செய்த பிறகு நீங்கள் அந்த வகுப்பிலே கலந்து கொண்டால் உங்களுக்கு முழுமையான அந்த வகுப்பு, என்ன வகுப்பு நடத்தப்படுகிறது, என்ன கருத்துக்கள் சொல்லப்படுகிறது என்பது உங்கள் மனதிலே பதியும். இது என்ன சூட்சுமம் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியிருப்போம், வழியில் பல பிரச்சனைகள் இருக்கும், அல்லது அடுத்த வகுப்பை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்படி மனம் அலைவாய்கின்ற எண்ண ஓட்டங்கள் பல்வேறு வகையிலே ஓடுகின்ற அந்த நிலையினை நிறுத்தி என்ன இடத்திற்கு, என்ன காரணத்திற்காக, எந்த வகுப்பிற்காக வந்திருக்கிறோமோ அதிலே நம்மை நிலைநிறுத்தி கொள்வதற்காக இந்த பயிற்சி, வேறு ஒன்றும் கிடையாது. இது இரண்டாவது. மூன்றாவது, நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த வகுப்பிலே ஆசிரிய பெருமக்கள் என்ன வகுப்பு கருத்துக்களை சொல்லுகிறார்களோ அதனை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நுணுக்கத்தோடு அவர்கள் சொல்லுவார்கள், அதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வகுப்பிலே கவனத்தோடு அவர்கள் சொல்லுவதை கவனிக்க வேண்டும். நண்பர்களோட பேசுறது, சிரிக்கிறது, அந்த புக் எடுக்கிறது, சட்டை, இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அதை முழுமையாக செஞ்சிடணும். இதை செய்துன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் அடுத்து வரும் பொழுது புரியும். இப்போ அதை செஞ்சாச்சு. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கும், பாட புத்தகம் இருக்கும், அதே சப்ஜெக்ட் இருக்கும். நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலான்னு கூட நினைப்பீங்க. தெரிஞ்சுக்கவும் முடியும். ஆனால் முடியுதா? முடியாது. ஆனால் ஆசிரியர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணத்திலே சொல்லுகிறார்கள். அப்போ நமக்கு அது மனதில் ஈஸியாக பதியும். சரிங்களா? 3 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. 4வது, ஒவ்வொரு வகுப்பையும் இப்படி அட்டன் பண்ணிவிட்டு மாலையில் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போன பிறகு நல்லா குளித்து முழித்து முகமெல்லாம் கழுவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்ன பண்ணணும், முதல் வகுப்பிலே என்ன படித்தோம், 2வது வகுப்பிலே, 3வது வகுப்பிலே, 4, 5, 6, இந்த 6 பாடத்திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது 5ஆக இருக்கட்டும், அதை திரும்பவும் ஒரு முறை படித்து விட வேண்டும். அங்கே கவனித்தோம், இங்கே திருப்பி படிக்கிறோம். படிக்கும் பொழுதும் அதை உணர்ந்து புரிந்து படிக்கணும். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு படிக்கணும். சரிங்களா? இது 4வது. 5வது என்ன அப்படின்னா, அன்றைக்கி படித்து வச்சிட்டிங்களா, முடிஞ்சிருச்சு. திரும்ப அந்த பாடத்தை, அந்த வகுப்பு பாடத்திட்டத்தை என்ன படிக்கணும் அப்படின்னா, எப்போ படிக்கணும்னா,
7வது நாள் 7வது நாள் அந்த பாடத்தை எடுத்து ஒரு முறை படிச்சிடணும். அதே மாதிரி உணர்ந்து புரிஞ்சு படிச்சிடணும். 7வது நாள் படித்து முடிச்சுட்டு வச்சுருங்க. திரும்ப 21வது நாள், அதன் பிறகு 48வது நாள், இப்படி 4 முறை அந்த பாடத்தை உங்கள் காலத்திலே படித்து முடிப்பீர்களே ஆனால் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையிலே அந்த பாடத்தை படிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தேர்வுக்காக அந்த பாடத்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நேரடியாக தேர்விலே போய் உங்களால் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எழுதிவிட முடியும். இவ்வளோதானுங்க படிப்பு. இதற்கு தான் நம்ம பயந்து அலறி கஷ்டப்படுறோம். விடிய விடிய படிக்கிறோம், விடிஞ்சும் படிக்கிறோம், எதுவுமே மூளையில் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் நான் பண்ணணும்னு சொல்கிற பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருந்து படிக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கும். ரிலாக்ஸ்டாக படிக்கணும். உதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்கய்யா. என்னென்னா, சினிமா தேட்டருக்கு போகிறோம், சினிமாலாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறோம். வீட்டில் என்னப்பா பார்த்தா என்ன அப்படின்னா, அந்த முதல்ல ஸ்க்ரீன் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் நடந்ததை அப்படியே சொல்கிறோம். எப்படி முடியுது சார்? அது விசுவலாக இருக்குது, ஓகே. அங்கே டைலாக்ஸ்லாம் வருது, ஓகே. பாடல் வருது, ரைட்டு. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, ரைட்டு. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், இதுதான் முதல் முக்கியமான விஷயம். என்னென்னா, அந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயம் உங்களுக்குள் இல்லை. அப்படியே கேஷுவலாக ரிலாக்ஸ்டாக பார்க்குறீங்க. அப்போ உங்கள் மனதை தளர்வாக வைத்து கொண்டால் மூளையினுடைய செல்கள் மிகவும் தளர்வாக இருக்கும். உள்ளே வரக்கூடிய கருத்துக்கள் அங்கே போய் அப்படியே பதிந்து விடும். இறுக்கமாக கடினமாக இருக்கக்கூடிய பொருள் மீது எதை வீசினீங்கனாலும் எதிர்த்து அடிக்கும். ஆனால் அங்கே விலாசமாக அப்படியே தளர்வாக இருக்கக்கூடிய பொருளை போட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும். இவ்வளோதானுங்க. அப்போ உங்களுடைய மனநிலையை, மூளையை என்ன பண்ணணும்? ரிலாக்ஸ்டாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த பாடத்திட்டங்களை கவனிப்பீர்களே என்று சொன்னால், படிப்பீர்களே என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே என்றென்றும் அந்த பாடங்கள் மனப்பாடமாக மனதிலே பதிவாகி இருக்கும். எப்படி கம்ப்யூட்டரில் எல்லா இதையும் நம்மளால் ஸ்டோரேஜ் பண்ண முடியுதோ, அதுபோல் நம்முடைய மூளையிலேயும் அதனை பதிவு பண்ணிவிட முடியும். தேவைப்படுகின்ற காலத்திலே, தேவைப்படுகின்ற நேரத்திலே அதனை எடுத்துக்கொள்ள முடியும். அதை எடுத்து மற்றவர்களுக்கு உணர வைக்க முடியும். ஆகையினாலே நண்பர்களே, இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நிலையிலே உங்களை எல்லாம் நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஒவ்வொரு கல்லூரி தாளாளர்களும், பள்ளி தாளாளர்களும், ஆசிரிய பெருமக்களும் உங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மணி நேரம் பயிற்சி வகுப்பு இருக்கிறது. அந்த பயிற்சி வகுப்பிலே இன்னும் தெளிவாக விஷயங்களை சொல்லி இந்த ரிலாக்ஸ்டு மைண்டை அவங்க பெறுவதற்குரிய ஒரு சூட்சுமமான தியான நுட்பத்தையும் கற்றுக் கொடுக்க சர்வ மெடிடேஷன் வகுப்பு நடத்துகின்றோம். அதனை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள்.
ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும். உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.